வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை மாதவரம் உலக இட்லி தினத்தை முன்னிட்டு 60 வினாடிகளில் 100 வகையான சட்னிகளை தயாரித்து அசத்திய பெண்கள். மார்ச் 30 உலக இட்லி தினத்தை முன்னிட்டு சென்னை மாதவரத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்கள் 100 வகையான சட்னி தயாரித்து லிங்கன் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். மாதவரம் அடுக்குமாடி குடியிருப்பில் 1 நிமிடத்தில் 100 வகை சட்னிகள் சாதனை. இந்த நிகழ்ச்சியை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் HV ஹண்டே துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆட்சி மசாலா நிறுவனர் பத்மசிங் ஐசக், அடையார் ஆனந்தபவன் உரிமையாளர் சீனிவாச ராஜா, பெருந்தலைவர் காமராஜரின் பேத்தி கமலிகா காமராஜ், பாரதியாரின் பேத்தி கவிஞர் உமா பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். மாதவரம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழியினரும் மதத்தினரும் வசித்து வரும் நிலையில் சகோதர சகோதரி உணவுடன் அனைவரும் ஒன்றிணைந்து குடியிருப்பு நல சங்கம் சார்பில் இட்லி தினத்தை முன்னிட்டு சட்னி தயாரித்தனர். 60 வினாடிகளில் 100 விதமான சட்னி தயாரிக்க 100 மகளிர் குழுவினரை காய்கறி சட்னி, பழ வகை சட்னி, கீரை சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, குழந்தைகள் சட்னி, உலர்ந்த பழங்கள் சட்னி, மருத்துவ குணம் உள்ள சர்க்கரை நோய் சட்னி, கொலஸ்ட்ரால் குறைவதற்கான சட்னி, அது மட்டுமில்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் உணவிற்கு ஏற்ற சத்தான சட்னி என வகை வகையான 100க்கும் மேற்பட்ட சட்னிகள் தயாரித்தனர். அடுக்குமாடி குடியிருப்பில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, பஞ்சாபி, பெங்காலி அனைத்து வகையான மக்களும் இருப்பதனால் சகோதரத்துவத்தோடு பழகி அன்பு பாராட்டி வருவதாக ஏற்பாட்டாளர் தெரிவித்தனர். ஏற்கனவே இட்லி தயாரித்து உலகம் முழுவதும் சாதனை படைத்த நிலையில் தற்பொழுது விதவிதமான சட்னி செய்து சாதனை படைத்தது மாதவரம் பகுதியை பெருமை சேர்த்ததாக தெரிவித்தார். ஒவ்வொரு வீடுகள்லையுமே என்ன சட்னி செய்யலாம், ஏது சட்னி செய்யலாம்னு குழம்பி போயிருப்பாங்க. இட்லிங்கிறது நாங்கள் பல்வேறு வடிவங்களில் செய்து 2547 வகையான இட்லியெல்லாம் செய்து சாதனைப்படுத்தியிருந்தாலும் இந்த உலக இட்லி தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டிலிருந்து சட்னிகளை செய்து இல்லத்தரசிகளுக்கு கூட உண்டான பல்வேறு சந்தேகங்களை போக்குறதுக்கும் எல்லாருக்குமே இந்த இட்லி செய்யக்கூடிய ரெசிபி, எப்படி சட்னி செய்யக்கூடிய ரெசிபி உள்ளிட்டவை எல்லாமே நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். இந்த ஒரு 1000 வகையான சட்னியும் போது ஒரு ஆண்டுக்கு காலையில் ஒன்று, மத்தியானம், இரவு எல்லா வீடுகளிலுமே 3 வேளையும் 3 வகையான சட்னி செய்யக்கூடிய அந்த அவங்களுக்கு உண்டான பணிச்சுமையை குறைக்கிறதாகவும் இருக்கும். இது பெருவாரியான பெண்கள் தன்னிசையாக கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் சொன்னது 100 சட்னிகளை 3 நிமிஷத்துலன்னு சொன்னோம். ஆனால் வெறும் 60 வினாடிகளிலேயே 102க்கும் மேற்பட்ட, ஏன்னா 102 வகையான சட்னியை செய்து இன்னைக்கு சாதனை படுத்தியிருக்கோம். அதை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரித்து அந்த புத்தகத்தில் எங்களுக்கு ஒரு சாதனை பட்டியலை கொடுத்துருக்காங்க. இட்லி தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், ரேடியன் சுப்ரீமா குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக இன்னைக்கு 3 நிமிஷத்தில் 100 வகையான சட்னிகளை செய்து ஒரு சாதனை செய்யணும்னு முடிவு பண்ணி அதுக்குண்டான ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த ரேடியமா சுப்ரீமா குடியிருப்பில் இருக்கக்கூடிய 100கணக்கான மகளிர் உடனடியாக அவங்களுக்கு சட்னிக்கு தேவையான எல்லாமே எடுத்துட்டு வந்து அவங்க இன்னைக்கு தக்காளி வகையில பல்வேறு சட்னி, காய்கறி வகையில பல்வேறு சட்னி, குழந்தைகளுக்கு பிடித்தமான இனிப்பு வகையில சட்னி, நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கான அந்த மூலிகை சட்னி உள்ளிட்ட பல்வேறு வகையான சட்னிகளை செய்து அதை பெரிய எல்லாருமே ஆர்வத்தோடு செய்து இன்னைக்கு எல்லாருக்கும் பரிமாறினாங்க. மிகப்பெரிய ஜாம்புவான்களான அடையார் ஆனந்தபவன் உரிமையாளர் அத்தனை சட்னி வைத்து பார்த்தார். ஆட்சி மசாலா உரிமையாளர் அவரும் வந்து எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. சமையல் கலைஞர்கள் பலரும் வந்து பாராட்டிட்டு போனாங்க. இது இட்லிங்கிறது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்டே ஐயா உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு சட்னிங்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்கள்லையும் பெண்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சட்னியா இருக்குது, நாளைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற பல எண்ணத்துக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்த மாதிரி நாங்கள் 1000 வகையான சட்னியை 30 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக
கொஞ்சம் மகேந்திர ரேடியன்ஸ் சுப்ரீம் அசோசியேஷனோட பிரசிடென்ட். எங்களுக்கு சந்தோஷமான நாள். ஆனால் இந்த சந்தோஷமான நாளை உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் மிஸ்டர் ரேடியோ. அவர் இந்த ஐடியாவை சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி நம்ம எங்களுடைய இலக்கு இது மட்டும் இல்ல, 100லேருந்து 1000 சட்னி, 100லிருந்து அடுத்தது 1000 சட்னி அரை மணி நேரத்தில் தான் எங்களுடைய இலக்கு. அதையும் நாங்கள் செய்யறதுக்கு விருப்பப்படுறோம்.